பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு பன்னீர் பெருமாள் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். ஐயா வணக்கம். வணக்கம். நம்ம சதர்ன் ரயில்வேஸ்ல துணை லோகோ பைலட்டுக்கான எக்ஸாம் வந்து மார்ச் 19 நடக்க இருக்கு. அதுல வந்துட்டு தமிழ்நாட்டுல இருந்து 6000 பேர் செலக்ட் ஆயிருக்காங்க. அதாவது 2வது ஸ்டேஜுக்கு. முதல் ஸ்டேஜ் வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டு நடந்திருக்கு. அதுல இருந்து 6000 பேர் செலக்ட் ஆயிருக்காங்க. அந்த 6000 பேர்த்துல 90% பேர்த்துக்கு வந்துட்டு தெலுங்கானா, ஹைதராபாத், பெங்களூரு உள்ளிட்ட நகரங்கள்ல எக்ஸாம் சென்டர்ஸ் போட்டிருக்காங்க. இது குறித்து மாணவர்கள் கவலை தெரிவிச்சிருக்காங்க. மேலும் அதை பத்தி வெங்கடேசன் அவர்கள் கடிதம் எழுதியிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். இதை பத்தி மாணவர்கள் பேசும்போது எங்களுக்கு இந்த சிட்டி இன்டிமிடேஷன் லெட்டரே வந்துட்டு இப்போ 13ஆம் தேதி 12ஆம் தேதி தான் வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதை வச்சு பார்க்கும்போது இது வெறும் டெக்னிக்கல் இஷ்யூ கிடையாது, இது பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்குதா பார்க்க முடியுது. நீங்க எப்படி ஐயா பாக்குறீங்க? இல்ல, இது முதல் முறையா நடக்கல. ஏற்கனவே இதே தெற்கு ரயில்வே வேலை வாய்ப்புகளுக்காக 2022 போட்டப்ப இதே மாதிரி வெவ்வேறு மாநிலங்கள்ல, குறிப்பா தமிழ்நாட்டுக்குள்ள உள்ள தேர்வு மையத்தை தேர்வு செஞ்ச மாணவர்களுக்கே பெங்களூரு, மைசூரு, இப்படி வேற வேற இடங்கள்ல போட்டாங்க. இந்தியன் பேங்க் ஒரு எக்ஸாம் நடத்துது, அதுலயும் இதே மாதிரி மத்திய பிரதேசம், ராஜஸ்தான்லாம் வேற போடுறாங்க. நீட் எக்ஸாம் அப்ப இதே மாதிரியான பிரச்சனைகள் நம்ம பார்த்தோம். இப்படி ஒவ்வொரு ஒன்றிய அரசாங்கத்துடைய பொதுத்துறை நிறுவனங்களா இருக்கலாம், இல்ல அவங்களுடைய பல்கலைக்கழகங்கள் அவங்க நடத்தக்கூடிய நுழைவுத் தேர்வுகளா இருக்கலாம், இது தொடர்ச்சியா 1000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் மாணவர்களுக்கு தேர்வு மையங்கள் போடுறது அப்படிங்கிறதே அடிப்படையில ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்துற ஒரு வேலையை இதுல பாக்குறாங்க. இன்னொன்னு, இங்க இருந்து 1000 கிலோமீட்டருக்கு அங்க தெலுங்கானாவில் ஒரு இடத்துல எக்ஸாம் சென்டர் போறாங்கன்னா, இப்ப பெண்கள் இதுல போகணும், மாற்றுத்திறனாளிகள் போவாங்க. காலையில 9 மணிக்கு தேர்வு மையத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. அப்போ முதல் நாளே போய் தெலுங்கானாவில் அந்த சென்டரை பார்த்து, அது பக்கத்துல ஒரு ஹோட்டலை பார்த்து அங்க தங்கி அவங்க எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா 2 பேர் இங்க இருந்து டிராவல் பண்ணி போய் தங்கி எக்ஸாம் எழுதி வர்றது அப்படிங்கிறதே ஒரு தனி செலவாகுது. சாதாரணமான பின்னணியில கிராமப்புறங்கள்ல, நகர்ப்புறங்கள்ல ஏழை எளியவர்கள் இந்த மாதிரியான அரசு தேர்வுகளுக்கு, பொதுத்துறை நிறுவனங்களுக்கு வர்றதையே இது முழுமையா தடுத்து நிறுத்துற வேலை அப்படின்னு கூட நாம இதை பார்க்கலாம். மாணவர்கள் பேசும்போது இப்ப நாங்க ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிருக்கோம், ஆனா அது கிடைக்கல அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அப்போ அது முழுமுற்றிலுமா தமிழர்கள் பங்கேற்க கூடாது அப்படிங்கிற செயல் திட்டம் தான் பின்னாடி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஒருத்தர் 2 பேர் இல்ல, 6000 பேருக்கு ஒரே ட்ரெயின்ல டிக்கெட் எப்படி கிடைக்கும்? ஒரே இடத்துக்கு தான் அவங்க போறாங்க. இதுக்கு முன்னாடி இப்படிதான், இந்த மாதிரி பூஜா ஹாலிடேஸ்க்கு முன்னாடி தான் அந்த இந்தியன் பேங்க் எக்ஸாம் வச்சாங்க. ஒட்டு மொத்தமா எல்லாமே டிக்கெட் எல்லாம் புக் பண்ண முடியாத காலகட்டத்தில். அப்போ நீங்க அந்த தேர்வு எழுத சேர்றதையே தடுக்கணும் அப்படிங்கிறது தான் இதுக்குள்ள இருக்கக்கூடிய சூட்சமம். ஏன்னா நம்ம தொடர்ச்சியா பாக்குறோம், பொதுத்துறை நிறுவனங்கள்ல, மத்திய அரசு பணிகள்ல தமிழர்கள், தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் புறக்கணிக்கப்படுறாங்க அப்படிங்கிற குரல்கள் நமக்கு கடந்த 10 ஆண்டுகளா நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். அது தபால் துறையில இருந்து, ரயில்வே துறையில இருந்து, இங்க இருக்கக்கூடிய கிராமங்கள்ல இருக்கக்கூடிய ரயில் நிலையங்கள்ல கூட டிக்கெட் கொடுக்குற இடத்துக்கு வட இந்தியாவை சேர்ந்தவங்க தான் பணியமர்த்தப்பட்டிருக்காங்க. அப்ப இப்படி பல சிக்கல்கள், தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் தேர்வு எழுத செல்வதையே தடுக்கிறதும், தமிழ்நாட்டுக்கு உள்ள இருக்கக்கூடிய ரயில்வே உள்ளிட்ட வேலை வாய்ப்புகளுக்குள்ள வெளி மாநிலத்தை சேர்ந்தவர்கள் வேலைக்கு சேர்றதும் அப்படிங்கிறதும் ஒரே காலகட்டத்தில் நடக்கிறப்ப நாம இதை ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்க வேண்டியது. போன வருஷம் நீட் எக்ஸாமுக்கு இதே மாதிரி சென்டர்ஸ் எல்லாம் மாத்தி போடும்போது வில்சன் எம்பி அவர்கள் கடிதம் எழுதியிருந்தாரு. அதை தொடர்ந்து சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இப்ப வெங்கடேசன் அவர்கள் கடிதம் எழுதியிருக்கிறாரு. இதை தொடர்ந்து மாற்றம் ஏற்படும் நினைக்கிறீங்களா? அதை எப்படி பாக்குறீங்க? இப்ப ஒவ்வொரு முறையும் வெங்கடேசனா இருக்கலாம், இல்ல வில்சனா இருக்கலாம், தமிழ்நாட்டு எம்பிக்கள் பாராளுமன்றத்துல பேசுறதா இருக்கலாம், இது இந்த தேர்வு மையங்களை தள்ளி வைக்கிறதுல, குறுகிய காலகட்டத்துக்குள்ள அந்த தேர்வு தேதிகளை அறிவிக்கிறதுல, முறையாக ஹால் டிக்கெட் கொண்டு சேர்க்கப்படாததுல, இப்படி இந்த தேர்வு சம்பந்தமா தமிழ்நாட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொரு முறையும் கடிதம் எழுதி பேசி மாத்திரதான் நம்ம இதுக்கு முன்னாடி பாக்குறோம். இப்பவும் அதை எழுதியிருக்காங்க. ஆனா நமக்கு எங்க அப்படின்னா, இதுக்கு ஒரு மாநிலத்துல இருக்கக்கூடிய மக்கள் ஒரு பொதுத்துறை நிறுவனங்கள்ல பணியில சேர்றதுக்கு, தேர்வு எழுதுறதுக்கு அது ஒரு பிரச்சனையா, ஒரு தடையை போட்டு அதற்காக அந்த மாநிலத்துடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள், முதலமைச்சர், எம்எல்ஏக்கள், மக்கள் பிரதிநிதிகள் இவங்கெல்லாம் குரல் கொடுத்து அதற்கு பிறகு தேர்வு மையங்கள் மாற்றப்படுது அப்படிங்கிறதுல தமிழ்நாட்டு எம்பிக்கள் அதை போராடுறாங்க. அதுக்கப்புறம் அது கிடைக்குது அப்படிங்கிறது. இதுக்காக ஒரு போராட்டம், இதை நீங்க முதல் முறை நடக்கலாம். முதல்ல 2014 இவங்க ஆட்சிக்கு வந்த உடனே 15 இப்படி நடந்துச்சு, தமிழ்நாட்டுல இருந்து பெரிய எதிர்ப்பு வருது, எம்பிக்கள் பேசுறாங்க, அதனால திரும்ப மாற்றி வைக்கும் அப்படிங்கிறது நடக்கலாம். 10 ஆண்டுகளா
ஒவ்வொரு முறையும் ரயில்வே வேலைகள் வருகிற பொழுது, அதுவும் குறிப்பா ரயில்வே வங்கி உள்ளிட்ட இந்த முக்கியமான அதிக வேலை வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய இது இப்ப 2024 21,000 காலி பணியிடங்கள் நடப்புறாங்க. அதுக்குதான் எங்களுக்கு பல இடங்கள்ல மாத்தி போட்டது. அதிக அளவுல வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒன்றிய பொதுத்துறை நிறுவனங்கள்ல தான் இது அதிகமா நடக்குது. அப்ப இந்த இந்த இடம் அப்படிங்கிறப்ப நமக்கு இன்னொரு கேள்வி வருது. அதாவது தமிழ்நாட்டுக்கு ஆயிரக்கணக்கான வட இந்திய தொழிலாளர்கள் கூலிகளா இங்க லேபரா வேலைக்கு வர்றாங்க. ஆனா இந்த ரயில்வே மாதிரியான வங்கித்துறைகளுக்கு வர்றவங்க அங்க இருக்கக்கூடிய சாதாரண அப்பாவிகளும் கிடையாது. அங்க இருக்கக்கூடிய அப்பர் கிளாஸ் தான் வர்றாங்க. அங்க இருந்து வள்ளியூர்ல வந்து வேலை பார்க்குற அளவுக்கான ஒரு பொருளாதார கட்டமைப்பு உடையவங்க தான் அந்த இந்த இடத்துக்கே வர்றாங்க. இங்க வந்து ஒரு அரசு பணியிடங்களின் வழியாக வட இந்தியாவை சேர்ந்தவர்கள் இங்க நிரப்புறது அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு நீண்ட கால திட்டமா பாஜகவுக்கு இருக்குது அப்படின்னே கூட நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்க வந்துட்டு மொழி பிரச்சனையை பத்தி சொல்லியிருந்தீங்க தோழர். இப்போ பார்க்கும்போது நம்ம சவுத்லயே கூட பார்க்கும்போது நிறைய வந்துட்டு டிக்கெட் கொடுத்த இடங்கள்ல கூட ஹிந்தி பேசும் மக்கள் இருக்கிறாங்க, அதனால புரிஞ்சிக்க முடியல அப்படிங்கிற பிரச்சனையை தொடர்ந்து நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். இந்த பிரச்சனைக்கு தீர்வா என்ன முன் வைக்கிறாங்கன்னா, இப்போ சதர்ன் ரயில்வேஸ்ல எக்ஸாம் நடக்குதுன்னா அந்த சதர்ன் ரயில்வேஸ்க்கு உட்பட்ட மாநிலங்கள் மட்டும், அதாவது இப்போ 4 மாநிலங்கள் இருக்குதுன்னா அந்த 4 மாநிலங்களுக்கு உள்ள இருக்கிற மக்களுக்கு மட்டும் எக்ஸாம் வைக்கலாம் அப்படிங்கிற தீர்வை முன் வைக்கிறாங்க. அது சாத்தியம் தான் நினைக்கிறீங்களா நீங்க? கண்டிப்பா அது சாத்தியம்தான். அதையும் தாண்டி அந்தந்த மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்கள்ல, ஒன்றிய அரசாங்கத்துடைய பொதுத்துறை நிறுவனங்கள்ல பெரும்பான்மையான வேலைகள் அப்படிங்கிறது அந்தந்த மாநிலத்தை சேர்ந்தவங்களுக்கே கொடுக்கணும் அப்படிங்கிறதையே இவங்க வந்து ஒரு சட்டமா கொண்டு வரணும் அப்படின்னு சொல்ல. இப்ப என்எல்சி இருக்கு. என்எல்சிக்காக நிலம் கொடுத்தவர்கள் இன்னைக்கு வரைக்கும் அங்க வந்து கான்ட்ராக்ட் லேபரா ஒப்பந்த ஊழியர்களாகவே பேச்சுவார்த்தையை நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க பெரும்பான்மையா. அது ஒரு அந்த அந்த பொதுத்துறை நிறுவனத்தின் வழியாக கிடைக்கக்கூடிய மின்சாரம் இதெல்லாமே ஒட்டுமொத்தமா இந்தியாவில் எல்லோருக்கும் பயன்படுதா இருக்கலாம். அந்த வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது அந்த அதற்கு நிலம் கொடுத்தவர்களுக்கு கொடுக்கப்படுகிற பொழுதுதான் அது வந்து ஒரு தீர்வா இருக்க முடியும். இப்ப உயர் பதவிகள்ல வரக்கூடிய ஐஏஎஸ் மாதிரியான பதவிகள்ல வரக்கூடிய அந்த பியூரோக்ராட்ல பெரும்பாலும் மாநிலங்கள் மாறி வர்றது அப்படிங்கிறது அது வந்து ஒரு குறைந்த அளவிலான எண்ணிக்கை. ஆனா என்எல்சியா இருக்கலாம், ரயில்வேவா இருக்கலாம், போஸ்ட் ஆபீஸா இருக்கலாம், பேங்கிங்கா இருக்கலாம், இது எல்லாமே வந்து ஒரு பெரிய அளவுல எண்ணிக்கை அளவுலேயே பெரிய வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடியது. அது அந்தந்த மாநிலத்தை சேர்ந்தவர்களுக்கே. ஏன்னா வரவு செலவுகள் வைக்க போறவங்க இங்க உள்ள மாநில மக்கள் தான். அவர்களுக்கு எளிதா அணுகக்கூடியதாகவும் எளிதா புரியக்கூடியதாகவும் இங்க லோக்கல்ல உள்ள அந்தந்த மாநிலங்களை சேர்ந்தவர்களை போடுறப்ப அது பயன்படும். அடிப்படையில இது அந்தந்த மாநிலங்களுக்கு வேலை வாய்ப்பை அதிகரிக்கும். தமிழ்நாடு மாதிரியான ஜிஆர் ரேஷியோல அதிகமா இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்துல பொதுத்துறை நிறுவனங்கள்ல, அதுவும் ஒன்றிய அரசாங்கத்துடைய நிரந்தர பணிகளா இருக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்கள்ல வேற மாநிலத்தை சேர்ந்தவர்கள் வந்து தொடர்ச்சியா நிரப்பப்படுறது அப்படிங்கிறது இங்க ஒரு மிகப்பெரிய வேலை வாய்ப்பின்மையை குறிப்பா பொதுத்துறை நிறுவனங்கள்ல ஏற்படுத்தும். அரசு பணிகள்ல ஒன்றிய பொதுத்துறை நிறுவனங்களுக்குள்ள தமிழர்களுடைய எண்ணிக்கையை வந்து பெரிய அளவுல இங்க வந்து வாய்ப்புகள் இருக்கு. நிறைய படித்தவர்கள் இருக்கிறார்கள், அதற்கான முயற்சிகள்ல தொடர்ந்து ஈடுபடுறாங்க. அப்ப இப்ப ஆர்ஆர்பி எக்ஸாம் எழுதுறதுக்குன்னு தனியா கோச்சிங் சென்டர் தமிழ்நாடு முழுக்க இருக்கு. ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவர்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கறதும் ஒரு ஜனநாயகத்துல அதுதான் சமத்துவமாகவும் இருக்க முடியும். உங்களுக்கு எப்படி தமிழ்நாட்டு நிதியை எடுத்து உத்தரப்பிரதேசத்துக்கும் பீகாருக்கும் உங்களுக்கு தேவைப்படுற இடங்களுக்கு எல்லாம் கொடுக்குற மாதிரி தமிழ்நாட்டுடைய வேலை வாய்ப்புகளை எடுத்து தமிழ்நாட்டுல ஓடக்கூடிய ரயில்களுக்கு நிலம் கொடுத்தது தமிழர்கள். தமிழ்நாடு அரசு கைப்பற்றி கொடுக்குற நிலம் தான் அது. இந்த நாட்டுடைய வளர்ச்சிக்காக, போக்குவரத்து வளர்ச்சிக்காக தமிழ்நாட்டு மக்கள் கொடுக்குறாங்க. இங்க இருக்கக்கூடிய அடிப்படையான வேலைகள்ல நீங்க வந்து தொடர்ச்சியா ஒரு டிக்கெட் கொடுக்கறதுல இருந்து வாங்குறதுல இருந்து இந்த மாதிரியான வேலைகளையே நீங்க வெளியூர் மாநிலங்கள்ல இருந்து வரக்கூடியவர்களுக்கு கொடுக்கறது அப்படிங்கிறது இந்த மாநில மக்கள்கிட்ட ஒரு சமநிலையற்ற தன்மையை ஏற்படுத்திடும். அந்தந்த மாநிலங்கள்ல ஏற்படக்கூடிய வேலை வாய்ப்புகளை அந்தந்த மாநில மக்களுக்கே கொடுக்கணும். பொதுத்துறை நிறுவனங்கள்ல குறிப்பா ஒன்றிய அரசாங்கத்துடைய பொதுத்துறை நிறுவனங்கள்ல கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டுல ஒரு நீண்ட காலமான கோரிக்கையாவே இருந்துகிட்டு இருக்கு. அது வருமான வரித்துறையா இருக்கலாம், மற்ற நிறுவனங்களா இருக்கலாம், எல்லா இடத்துலயுமே அந்த வாய்ப்புகள் அப்படிங்கிறது அந்தந்த நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் கேட்கல, உத்தரப்பிரதேசத்துல உள்ள வேலை வாய்ப்பு உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர்களுக்கே கொடுங்க. அவங்களை அங்க இருந்து இங்க இடம் வைக்க வேண்டிய துயரம் அவங்களுக்கும் நிகழ வேண்டாம். அதுதான் வந்து வேலைக்கு சேரக்கூடியவர்களுக்கும் எளிதானதா இருக்கும் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். இப்போ நீங்க சமத்துவமற்ற தன்மையை உண்டாக்கணும்னு சொல்றீங்க. ஆனா இப்ப நான் இப்படி ஒரு சூழல் அமைஞ்சுன்னா அதுவே பிரிவினைவாதம் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்கல்ல, அது எப்படி பாக்குறது நம்ம? அதாவது நீங்க பிரிவினை அப்படிங்கிறது நீங்க இந்தியாவுடைய பண்பு அப்படிங்கிறதே வேற்றுமையில் ஒற்றுமை தான். இங்க இருக்கக்கூடிய எல்லா வேற்றுமைகளும் அவரவர்களுடைய பண்பாடுகளை, அவரவர்களுடைய வாய்ப்புகளை, அவரவர்களுடைய வளங்களை அவரவர்களுக்கு கொடுக்கறதன் வழியாக ஒரு தேசமா ஒன்றிணைந்து இருக்க முடியும். ஒருவருடைய அது நிதியா இருக்கலாம், கல்வி நிறுவனங்களா இருக்கலாம், இல்ல வேலை வாய்ப்பா இருக்கலாம். இதையெல்லாம் நீங்க வேறொருவருக்கு
பிடுங்கி கொடுக்கறதின் வழியாக ஒற்றுமையை ஒரு நாளும் உருவாக்க முடியாது. நீங்க தமிழ்நாட்டுக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் ஒற்றுமை அப்படிங்கிறது 2 மாநிலங்களிலும் அவரவருக்கான தற்சார்பான வாழ்க்கை அவங்க அங்க உருவாகிற பொழுதுதான், உத்தரப்பிரதேசமும் கல்வி பொருளாதாரம் எல்லாத்திலையும் வளர்கிற பொழுதுதான் ஏதோ ஒரு வகையில மாநிலங்களுக்கு இடையில ஒரு ஒற்றுமை ஏற்பட முடியும். ஆனா நீங்க இங்க இருந்து நிதியை எடுத்து அங்க 50 வருஷமா கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, ஆனாலும் அது டெவலப் ஆகிற மாதிரி தெரியல. அதற்கான காரணங்களும் இருக்கு. அப்ப அப்படியான சூழல்ல அதன் வழியாக நீங்க ஒற்றுமைகளை உருவாக்கவே முடியாது. ஒருத்தரிடமிருந்து உரிமைகளை பறிப்பதன் வழியாக நீங்க வேற்றுமைகளை தான் அதிகப்படுத்த முடியுமே தவிர ஒற்றுமையை உருவாக்க முடியாது. உங்களுடைய அடிப்படை சிந்தனை பிரிவினைவாதமா இருக்கு. இங்க இருக்கக்கூடிய மக்களை மொழியாலோ இனத்தாலோ மதத்தாலோ சாதியாலோ பிரித்து வைத்துக் கொண்டே இருப்பதன் வழியாக உங்களுடைய RSS சித்பவன் பார்ப்பனர்களுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்த முடியும் அப்படிங்கிறதுக்காகவே நீங்க இதை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு நீங்க பிரிவினைவாதி. இங்க தமிழ்நாட்டு வேலை தமிழர்களுக்கே அப்படின்னு தமிழ்நாட்டு அரசு பணி, ஒன்றிய அரசு பணிகள்ல தமிழ்நாட்டுடைய வேலைகளை தமிழர்களுடைய நிலை பாதிக்குது அப்படின்னு அன்பு தனசேகரன் ஒரு தோழர் புத்தகம் எழுதினார். அவர் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்துல இருந்தவர். அவர் தீவிரமான ஒரு மனித நேயத்தையே உலகம் முழுக்க பொதிச்ச பெரியாரை பின்பற்றக்கூடியவர். அவரு தமிழ்நாட்டு ஒன்றிய அரசு பணிகள்ல தமிழர்கள் புறக்கணிக்கப்படுறாங்கன்னா ஒரு புத்தகம் எழுதினார். அப்ப சமத்துவத்தை, சாதியை எதிர்க்கக்கூடியவர்கள், மதத்தை எதிர்க்கக்கூடியவர், எல்லா வகையிலும் பிரிவினைகளை எதிர்க்கக்கூடியவர்கள் தான் அந்தந்த மாநிலங்களுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுக்குறாங்க. ஆனா அடிப்படையிலேயே நீங்க பிரிவினைவாதியா நீங்க தான் இருக்கீங்க. பிரித்து வைப்பதன் மூலமாக தங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்துறது நரேந்திர மோடியும் RSSம் அவர்களுக்காக வேலை செய்கிற அண்ணாமலையும் நிர்மலா சீதாராமனும் தான் நம்ம இதை சொல்ல வேண்டியது இருக்கு. இப்போ NTA மற்றும் இப்போ ரயில்வே துறை போன்ற பொது நிறுவனங்கள் எக்ஸாம் நடத்துறதுல கோட்டை விடுறாங்க அப்படின்னும் போது இது பின்னாடி ஒரு காரணமும் சொல்லப்படுது. என்னன்னா இது இவங்க கோட்டை விடுற மாதிரி நடிச்சு அதை தூக்கி அப்படியே எங்களால் நடத்த முடியல அப்படின்னு சொல்லி தனியாருக்கு கொடுத்துருவாங்க, அந்த பிளானும் இதுல இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதே விஷயத்தை தான் ரயில்வேக்கும் சொன்னாங்க. ரயில்வேல தொடர்ந்து ஆக்சிடென்ட் நடக்கும்போது இதை தூக்கி இதை காரணமா வச்சு தனியார் கொடுக்குற மாதிரி பிளான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இது சும்மாவே ஒரு கேசியம் தானா, இல்ல உண்மையாலுமே அந்த பிளான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அடிப்படையில இந்த நரேந்திர மோடி ஆட்சியுடைய முக்கியமான கொள்கை இவங்களுடைய இந்துத்துவமும் முதலாளி தாராளவாத முதலாளித்துவம் தான் இவங்களுடைய அடிப்படை கொள்கையை. மதவாதமும் முதலாளிகளுக்காக இந்த நாட்டை முடிச்சு விடுறது தான் இவங்க கொள்கையாவே வச்சிருக்காங்க. இதுவரைக்கும் இவங்க பண்ணன எல்லா திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டை நாங்களே நிர்வகிச்சுக்கிறோம்னு கேரளா அரசாங்கம் கேட்டப்ப முடியாது அப்படின்னு அதுக்கு ஒரு சட்டத்தை போட்டு அதானிகிட்ட கொடுத்தவங்க தான் அவங்க. ஏர் இந்தியா ஏலத்துக்கு வரும்போதும் இவங்க குறைந்த விலையில டாட்டாட்ட கொடுத்துட்டு அதுக்கு பொதுத்துறை நிறுவனங்களின் வழியா கடனும் கொடுத்தவங்க இவங்க. பல்வேறு பொதுத்துறை நிறுவனங்களை தொடர்ச்சியாக தனியாரிடம் தாரை வார்க்கக்கூடிய வேலைகளை இவங்க பாக்குறாங்க. தேசிய பணமாக்கல் திட்டம் அப்படிங்கிற அந்த மானிட்டைசேஷன் ஸ்கீம் மூலமா இந்த ரயில்வேவுடைய நலங்களை, இன்னைக்கு மந்தவடியில இருக்கிற ரயில்வே கோட்டர்ஸா இருக்கலாம், பெரம்பூர்ல இருக்கக்கூடிய ரயில்வே கோட்டர்ஸா இருக்கலாம், இப்படி ரயில்வேவுடைய நலங்கள், போஸ்ட் ஆபீஸோடைய பொதுத்துறை நிறுவனங்களுடைய நிலங்களை, ஏர்போர்ட் உடைய நலங்கள், இப்படி பொதுத்துறை நிறுவனங்களுடைய நிலங்களை கார்பரேட்டுகளுக்கு விற்கிறதுக்கு இவங்க திட்டம் போட்டவங்க. இந்த தமிழ்நாடு அரசு நிலத்தை கையகப்படுத்தி கொடுத்தது நாங்க நாட்டுடைய வளர்ச்சிக்காக கொடுத்தோம், அந்த நிலத்துக்குள்ள பணத்தை எங்கிட்ட தான் கொடுக்கணும் அப்படின்னா தமிழ்நாடு அரசு கேட்டுச்சு. அப்ப பொதுத்துறை நிறுவனங்களின் சொத்துக்களை விற்பதை ஒரு திட்டமாகவும் அதை சாதனையாகவும், சொத்தை வித்து பணம் திரட்டுறத சாதனையாகவும் பேசக்கூடிய ஒரு நிதியமைச்சர் இருக்கக்கூடிய நாட்டுல இதையெல்லாம் நாம வெறும் வதந்தி அப்படிங்கிற மாதிரிலாம் புரிஞ்சிக்கவே முடியாது. ஏன்னா இவங்க இந்த 10 ஆண்டுகள் இவர்கள் எதையெல்லாம் இருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் நம்ம பாக்குறோம். அப்போ எல்லாவற்றையுமே தனியாரிடம் கொடுக்கக்கூடிய இந்த நிர்மலா சீதாராமன், நரேந்திர மோடி இவங்களுடைய ஆட்சி காலம் அப்படிங்கிறது தேர்வு எழுதுறதும் தனியார்கிட்ட கொடுக்கறதுக்கான எல்லா வாய்ப்புகளையும் இருக்குது. ஓகே, நிறைய முக்கியமான விஷயங்களை பகிர்ந்தீங்க தோழர். மிக்க நன்றி. நன்றி.